நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஆந்திரா ஸ்பெஷல் பாலக் பப்பு, அதாவது பசலைக்கீரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய பருப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை நல்ல சுட சுட சாதத்தில் பருப்பு பொடி இந்த பாலக் பப்பு ரெண்டும் சேர்த்து கலந்து சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தியோடனே சாப்பிடலாம். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல பருப்பு இதெல்லாம் வேக வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 3/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துருக்குறேன். இதனால் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதுலேயே 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாய், விதையெல்லாம் எடுத்துட்டு மிளகாயை மட்டும் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் 2, 3 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதில் இப்போ பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். மிச்சத்தை நம்ம தாளிச்சிட்டு வதக்கிட்டு சேர்ப்போம், அப்போ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளி, நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதி கெட்டியான பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 3 விசில் விடுங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும். இப்போ நான் 3 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இந்த வெந்த தக்காளியை மட்டும் வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பருப்பை கடைய போகிறோம். கடையிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மசிய, அதாவது குழன்னு மசிச்சிடக்கூடாது. விஸ்கு வச்சு இந்த மாதிரி சிலிப்பி விட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பாதியமாக பருப்பு அங்கங்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் இந்த பருப்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளித்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன பேனை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1.5-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கப்பே 2 பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே முழுசாக 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. கிள்ளி போட்டோம்னா காரமாயிடும். இது எல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற நறுக்கின வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவு வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த பருப்பு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். மிளகாயிலலாம் நம்ம விதையை எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் வரமிளகாய் காரம் இருக்காது. இப்போ அதுவும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கட்டு பாலக்கீரை, நீங்கள் பாலக்கீரையும் எடுத்துக்கலாம். மற்ற உங்கள்கிட்ட எந்த கீரை இருக்குதோ அதுவும் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க, சுருண்டு வரட்டும். இப்போ கீரை நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா தக்காளி, வெந்த தக்காளியிலேருந்து தோலை எடுத்துட்டு தக்காளியை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று சேர நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கீரை நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே இந்த அளவுக்கு வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பில் இந்த தாளிப்பு கீரையோடு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. முதல்ல 3 பங்கு தண்ணி ஊற்றணும் பார்த்திங்களா, அதுவே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது கொதிச்சிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க, இல்லாட்டி அடிபிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பை நல்லா சுட சுட சாதத்தில் நெய் பருப்பு பொடி போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த ஆந்திரா ஸ்டைல் பப்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.